சார்ஜ் வந்து நீங்க ஃபோனுக்கு போட்டு ஏறினதுக்கு அப்புறமாவும் அந்த சார்ஜரை பிளக்இன்லேயே வச்சிருக்கக்கூடிய நபரா நீங்க? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறீங்க. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம ஃபோனுக்குலாம் நான் சார்ஜ் போட்டு சார்ஜெல்லாம் ஏறினதுக்கு அப்புறமா அந்த பிளகினை வந்து ஃபோன்லேருந்து கலட்டி விட்டுருவோம். ஆனால் அந்த சார்ஜர் வந்து பிளக்லேயே தான் வந்து இருக்கும். அது வந்து த்ரூ அவுட் இருக்கும். அடுத்த தடவை நீங்கள் சார்ஜ் போடும்போது டக்குன்னு எந்திரிச்சு மாட்டினா போதும், அதுலேருந்து நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணாமலே தான் வச்சுருப்பீங்க நிறையா பேர். இது ஏன்னா வந்து ஒரு சோம்பேறித்தனத்துடைய நம்மளுடைய வெளிப்பாடாக இருக்கும். அதை போய் எதுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம டக்குன்னு வேணும்னா சார்ஜ் போட்டுடலாம்ல அப்படின்னு. ஆனால் இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சார்ஜ் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுதே வந்து அதுலேருந்து ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் எல்லா எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ்க்குமேவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. அது பேர் தான் வாம்பயர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் சர்க்கியூட் வந்து எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் சார்ஜ் போடும்பொழுது அதிலிருந்து கரண்ட் வருது. அப்போ ஒரு மினிமல் அமௌண்ட்டாவது அட்லீஸ்ட் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராவல் மூலியமாக உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னப்பா இது ஒரே ஒரு சார்ஜரில் எப்படி கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சார்ஜரில் ஆகாது தான். ஆனால் ஒரு சார்ஜர், ஒரு டிவி பிளக், ஒரு பிளக்இன் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ணிட்டு நிறைய இதே மாதிரி ஆனில் வச்சுருக்கிறீங்க. இல்லை ஒரு ஒரு இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் ஆனில் இருக்கும். இதனால் உங்களுடைய கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மின்சாரம் இதன் மூலியமாக கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ இந்த வாம்பயர் பவர் அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜரோ இல்லை ஏதோ ஒரு பிளக்இன் அப்படின்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரிசிட்டி அது ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மினிமல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 1 அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை தான். ஆனால் அது 1 2 ஆகுது, 2 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. அப்படியே இந்த பக்கம் வாஷிங் மிஷின், அப்புறம் வெளில வந்தீங்கன்னா டிவி, அப்புறம் ஒரு லேப்டாப்பு, ஒரு சார்ஜர்னு இப்படி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இத்தனை சாதனங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்டிவாக நிறையா வந்து உங்களுக்கு மின்சாரம் செலவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் வீட்டில் வந்து டிவி வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன், அதை நான் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரிமோட்டில் ஆன் பண்ணிக்கலாம்ல, சுவிட்செல்லாம் போய் போட்டுட்டு இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வீட்டு பூட்டிட்டு வெளில போகிறதுலாம் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்குதுன்ற பட்சத்தில் அதுக்கு சார்ஜ் போடுற இடமோ அது பிளக்இன் ஆகிருக்கிற இடமோ எல்லாத்தையுமே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது தான் உங்களுடைய கரண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.